தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்திற்கு திரும்பியிருக்கிறார். இதுதான் இந்த வீடியோவின் சாரம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். இந்த பதிவு எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அண்ணாமலை வந்துட்டாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி திரும்பி வந்து விட்டார் அண்ணாமலை. 3 மாதம் ஆகஸ்டில் சென்ற அவர் லண்டனுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் பங்கேற்பதற்காக ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தாரு. முடித்து விட்டு வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார். சரி, இது ஏதோ கோர்ஸ் போனாங்க, திருப்பி போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி மேட்டர் எல்லாரும் சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தால் ஓகே. பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இது அப்படிப்பட்ட ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மோர் தேன் அ பார்ட்டி, மோர் தேன் அ பர்சன், அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு ஷார்ப்னஸ், அந்த அட்டென்ஷன் டு த மாசஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அவரை ஒரு தனி மனிதனாக நிறுத்துறதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் இதை போட்ட உடனே நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, சங்கிப்பா, ஏதோ பாஜகவுக்கு சப்போர்ட்பா, அப்படிலாம் கிடையாதுங்க. பர்சனாலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. நான் முன்னாடி ஒரு பதிவு விஜயை பற்றி போட்டிருந்தேன், டாக்டர் விஜய், தளபதி விஜய். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் தூள் கலப்பிட்டாருன்னு தான் சொல்லலாம். இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல், இப்போ அவர் விஜய் கேட்ட அதே கேள்விதான், ஏன் அப்கிரேட்ஸ் டெக்னாலஜியில தான் நடக்கணுமா, பாலிடிக்ஸ் நடக்கக்கூடாதா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வித் அரைவல் ஆஃப் அண்ணாமலை அது ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அதை பின்பற்றி இப்பொழுது வந்திருக்கிறார் விஜய்னு தான் சொல்லுவோம். இனிமேல் வரப்போற காலத்துல அப்துல் கலாமின் அந்த ஒரு கனவு பலிக்கும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை வரக்கூடிய விஷயமாக இந்த டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு தான் சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள போறேன். வீடியோ 3 பார்ட்டா போடுறேன். ஒன்று அண்ணாமலை எப்பொழுது சென்றார், எப்பொழுது வருகிறார், அவர் என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்ற என்னுடைய ஒரு அசம்ஷன், அதை பற்றிய ஒரு பதிவு நான் சொல்லிடுறேன். இரண்டாவது அண்ணாமலையுடைய இம்பேக்ட் எவ்வளவு தூரம் பிஜேபி இன் தமிழ்நாடுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றிய இரண்டாவது பாகம். மூன்றாவது ட்விஸ்ட், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு, எப்படி இப்போ இருக்கும் இந்த மும்முனை பலமுனை போட்டி தமிழகத்தில் 2026க்கு கூர் தீட்டப்படும் அப்படின்றத பற்றிய பதிவை கவனமாக பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முதல் இதில் அண்ணாமலை நம்ம பார்த்த மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஆகஸ்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றிய ஒரு ஸ்பெஷல் கோர்ஸை படிக்கிறதுக்காக அவர் போயிருந்தார். ஸோ இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த 3 மாத கால விஷயத்தில் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஓரளவுக்கு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக எடுத்து படித்து திருப்பியும் இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு கோர்ஸில் படிச்சிருக்கிறார். அது ஒரு சில பிளான்ஸ் இருக்கலாம், எல்லாமே சொல்லிட மாட்டாங்க. பட் அவருடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய அந்த நபர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்ஷனில் இறங்குறாருன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. இதுதான் நம்ம பார்வையாளராக நாம் பார்க்கும் ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். இரண்டாவது பகுதியில் இப்போ நான் சொல்ல வர இந்த விஷயம் என்னன்னா, அண்ணாமலையால் எவ்வாறு பிஜேபி வளர்ந்தது அப்படின்றத பற்றிய ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன்ஸ் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த ஓட் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இப்போ பிஜேபி டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் டெவலப்மெண்ட் இன்னும் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கா, ரதர் அசம்பிளியில் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்ற அளவு வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சின்றது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை போட்டால் இந்த விதையிலேருந்து சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அது திரும்பினா அது அப்படியே மரமாவோ இல்லை செடியாக மரமாக முளைக்கும் பொழுது தான் அதனுடைய வீரியம் தெரியும்னு சொல்ற மாதிரி ஓட் ஷேர் தான் இப்போ அந்த விதைக்குள் நடக்கும் விஷயம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது நம்ம ஓட் ஷேரை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஆளுங்கட்சியான டிஎம்கே நம்பர் 1 சொல்லலாம். 27% ஓட் ஷேர் டோட்டல் தமிழ்நாட்டில் இந்த லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்க.
அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய இரண்டாவது கட்சியாக வருவது நமக்கு தெரிந்த அதிமுக 20.46 20.46 தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே. ஸோ இந்த ஆட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கும் பாஜக 11.24% மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வர மிக முக்கியமான இது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதில் சொல்லலாம். நோட்டாலாம் 1.06. காங்கிரஸ் அடுத்ததாக வந்திருக்கும் காங்கிரஸ் 10.67%. அவங்க டிஎம்கேவோட தான் கூட்டு வச்சிருந்தாங்க, அப்படிதான் வந்திருக்காங்க. மற்ற கட்சிகளான டிஎம்டிகே கிட்டத்தட்ட 2.59%, சிபிஐ 2.15, சிபிஐஎம் 2.15, பிஎஸ்பி 0.31, ஐயூஎம்எல்னு சொல்லி முஸ்லீம் லீக் கட்சி 1.17%. ஸோ இவங்கெல்லாம் பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கவில்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு பதிவுன்னு சொல்லலாம். அதில் நீங்கள் போய் கூட பார்க்கலாம். results.eci.gov.in இருக்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரான பிக்சர் கிடைச்சிருங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி இருந்த விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் இப்போ இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் படிக்க போயிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுலேருந்து சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தமிழகத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 28 ஆகஸ்ட் போயிருந்தார், இப்போ இது திரும்பி வந்திருக்கிறார். கமலாலயம் அந்த பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இன்றைக்கியும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. ஸோ இதுக்கு அப்புறம் சில அலகேஷன்ஸ் இருந்தது. அதாவது சில அலகேஷன் சொல்கிறத விட சில ரூமர்ஸ்னு சொல்லலாம். அண்ணாமலையை மாற்றி விடுவார்கள் பாஜகவில் இருந்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் இல்லாத போதே அவருக்கு சங்கு ஊதி இருப்பார்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம் எதுவும் நடக்கலை. டெஃபினட்டாக பிஜேபி நீட்ஸ் இது அண்ணாமலைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது நான் ஒரு கேஸ் ஸ்டடியாக தான் பார்க்குறேன். ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி பெரிய இம்பேக்ட் கொடுக்கல இது நாள் வரை, பல வருடமாக இருக்கிறது, ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்காங்க. சடனாக த ஹார்ட் வே அப்படின்ற மாதிரி ஹெட் ஆன் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்றதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இப்போ அண்ணாமலை இறங்கி இருக்கிறார். அது இதுவரை சக்ஸஸ்ஃபாக தான் இருக்குது. ஓட் ஷேர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூரில் கூட அவர் ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் லூஸ் பண்ணியிருந்தார். எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணார், எவ்வளோ கமிட்மெண்ட்டோட பண்ணாருங்கிறது நம்ம கள வீடியோஸ்லேருந்துலாம் பார்க்க முடியுது. கண்டிப்பாக அதிலேயே நிறைய விஷயங்கள் தெரியும். என் மண் என் மக்கள் அப்படின்றது தான் அவருடைய வெற்றியின் ஒரு சின்னம். இப்போ அடுத்து அதை எடுத்துக்கிட்டு நேராக எம்ஜிஆர் பாணியில் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்க வேண்டும்ன்ற மாதிரி அடுத்த என் மண் என் மக்கள் கிராமங்களை நோக்கின்ற மாதிரி ஒரு விஷனோட தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அண்ணாமலையின் தாக்கம் தமிழக அரசியலில் ஒரு நிச்சயமா ஒரு இம்பாக்டை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய பார்வை அண்ணாமலையை பற்றி எப்படி இருக்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎம்கேயா இருந்தால் அடப்போங்க, அவன்லாம் வேஸ்ட்டு, காமெடி பீஸ்மானுங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேயும் பெரிய இதெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் என்ன, அவர் இல்லைன்னா நாங்கள் பாஜகவோட சேருவோம் பார் எடப்பாடி. ஸோ இவ்வளவு பல விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு தனி மனிதனாக ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கிறார் அண்ணாமலை இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சரி, இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். விஜய், தளபதி விஜய் ஆரம்பித்த அந்த தமிழக வெற்றி கழகம் உடைய ஒரு இதுலயும் சொன்னாரு, கூட்டணிக்கு நாங்க கூட்டணியில சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன இது அண்ணாமலையை குறித்து கூட இருக்குமோன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கண்டிப்பாக இதை நம்ம நிராகரித்து விட முடியாது. ஏன்னா இந்த இரு கட்சிகளுக்குமே மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உள்ள ஆட்சி, இப்போ உள்ள திராவிடியனிசம் நீக்கிவிட்டு மக்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஆட்சியை கொடுக்க வேண்டும். அது எந்த இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து வாட்ச் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றி வரவேற்கப்படுகின்றது. சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.